வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? காஞ்சிபுரம் அடுத்த செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ளது சௌந்தர்யவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில். காஞ்சிபுரம் நகரத்தில் இருந்து ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ வம்சத்தின் கடைசி மன்னரான ராஜேந்திர பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோவில். இந்த கோவிலில் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி பயபக்தியுடன் சுவாமியை வழிபட்டால் திருமண வரம் கைகூடும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. திருக்கோவிலின் கருவறையில் பிரம்மாண்டமான முறையில் எழுந்தொருளி அருள்பாலிக்கும் நரசிம்ம மூர்த்தியின் மடியில் காண்போரை பக்தி பரவசத்துடன் கவரும் சாந்த ஸ்வரூபியாக தாயார் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள். சித்ரா பௌர்ணமி அன்று காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் இந்த திருக்கோவிலுக்கு எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். மேலும் திருக்கோவில் சார்பில் மண்டகப்படியும் நடைபெறும். திருக்கோவிலின் ஈசான்ய பாகத்தில் கிழக்கு கைலாசநாதரும் வடக்கு மூலையில் மேற்கு நோக்கி அமர்ந்து கைலாசநாதரும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றனர். மேலும் ஆலயத்தில் செல்லியம்மன், மாரியம்மன் சன்னதிகளும் உள்ளன. புரட்டாசி மாதம் அனைத்து சனிக்கிழமையிலும் இந்த திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். மேலும் இத்திருக்கோவிலுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. நம் நாட்டில் அந்நியர்களால் படையெடுப்பு நடந்தபோது பல கோவில்கள் சூறையாடப்பட்டும் இடித்தும் தள்ளப்பட்டன. அப்போது காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் உற்சவ விக்கிரகங்களை பத்திரமாக பாதுகாக்க செவிலிமேட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் எழுந்தருளச் செய்தனர். சில காலம் காஞ்சி வரதருக்கு இங்கு திருமஞ்சனம், ஆராதனை, விழாக்கள் முதலியவை செவிலிமேட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் செய்து வந்தனர். அப்போது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து செவிலிமேட்டில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் வரை சுரங்கப்பாதை அமைத்து வரதர் ஆலய உற்சவர்களை பத்திரமாக இங்கு கொண்டு வந்தனர். இப்போது விஷ ஜந்துக்கள் இருப்பதால் சுரங்கப்பாதையை மூடி வைத்துள்ளனர். பலிபீடத்தை கடந்து உள்ளே சென்றால் சுமார் 8 அடி உயரமுள்ள துவாரபாலகர்கள் இருபுறமும் நம்மை வரவேற்க நாம் மகிழ்ச்சியுடன் உள்ளே செல்லலாம். மூலவர் கருணை தவழும் முகத்தோடும் இடது தொடையில் ஸ்ரீ லக்ஷ்மியை இடது கரத்தினால் அணைத்தவாறு மிக பெரிய வடிவில் லக்ஷ்மி நரசிம்மராக காண்பவர்களின் கண்களுக்கு கருணை கடலாக அற்புத வடிவில் காட்சி தருகிறார். எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி சன்னதியில் சௌந்தர்ய வரதர், கண்ணன், ஆண்டாள் ஆகிய சிலைகளை கண்டு சேவிக்கலாம். இங்குள்ள மகா மண்டபத்தில் காஞ்சியின் தவமுனிவர் பரமாச்சாரியாரின் அனுக்கிரகத்தால் உருவான ஸ்ரீ ஆஞ்சநேயர் கலை அழகுடன் அருட்காட்சி தருகிறார். ஆஞ்சநேயருக்கு பின் இந்த ஆலயத்தில் பக்தர்களின் எண்ணிக்கை கூடி வருகிறது. மூலஸ்தானத்திற்கு நேராக பெரிய திருவடிகள் என்று போற்றப்படுகின்றவரும் பச்சை கல்லினால் உருவானவரும் ஆன ஸ்ரீ கருடாழ்வார் கைகூப்பிய நிலையில் பெருமாளை நோக்கி சேவை சாதிக்கிறார். ஆலய பிரகாரத்தை சுற்றி வருகின்ற போது ராமர் மேடு என்று குறிப்பிடும் மண்டபம் உள்ளது. இதில் ஆதிசங்கரர், ராமானுஜர் உருவங்களை காணலாம். மற்றும் ஒரு சிறிய மண்டபத்தில் ஒரு கல் தூணில் ஆஞ்சநேயரின் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள தாயாருக்கு ஸ்ரீ சௌந்தர்யவல்லி என்ற திருநாமம் ஆகும். சுமார் 7 அடி உயரம் உள்ள தாயாரின் உருவம் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். கை இரண்டும் தானாகவே ஒன்று சேர்ந்து அம்மா என்று அழைக்கும். உற்சவ விக்கிரகமும் மிக எழிலான அலங்காரத்துடன் காட்சி தருகிறது. இத்திருக்கோவில் காலை 8 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரையிலும் மாலை 5 மணி 30 நிமிடம் முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.